நான் எங்க இருக்கேன்? அல்லேலேலே என் குழந்தை அப்படியே அப்பாவை உரிச்சு வச்சிருக்கான். ஏ என்ன ஒரு கேவலமான மூஞ்சி இதுக்கு. சரி இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ராகுல் இல்ல ரோஹன். மதுரா. ஹே மதுரா தான் என் பேர். நம்ம குழந்தை பேச ஆரம்பிச்சிருச்சா? அலக் பாண்டேவோட குழந்தையா? கேளுங்க, நாம இவனை டாக்டரா இல்ல இன்ஜினியரா ஆக்குவோம். முதல்ல இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. நான் எங்க தான் இருக்கேன்? ஓபிடோ ஹஷிராமா இவனுங்க எல்லாம் எங்க போனாங்க? ஒருவேளை எனக்கு மறுபிறவி எடுத்துருச்சா? இல்ல யாராவது வேணும்னே என்னைய மாட்டி விட்டுட்டாங்களா? அலேலேலே என் குழந்தை தூங்கு, நாளைக்கு ஸ்கூலுக்கும் போகணும்ல. ஏய் ஆண்டி, நான் ஒண்ணும் உன் குழந்தை கிழந்தை இல்ல, நான் தான் மதரா உச்சிஹா. இப்ப அமைதியா தூங்கு. இவ ஹஷிராமாவை விட வேகமா குத்துறாள. இந்த உலகத்துல என் சக்திகளும் வேலை செய்ய மாட்டேங்குது. மதரா கண்ணா, நான் உனக்காக துத்து கொண்டு வந்திருக்கேன். ஏய் நீ யாரு? அட நான் தான் மதரா. மதரா கண்ணா, நேத்து வரைக்கும் நீ ஜட்டி சைஸ்ல தானே இருந்த, இவ்வளவு சீக்கிரம் தாரா சிங் மாதிரி எப்படி ஆன? சரி விடு, நல்லதுதான் நீ வளர்ந்துட்ட. இப்ப நீ நேரா நீட் இல்லனா JEAக்கு தயாராகு. நான் இப்பவே உனக்கு புக்ஸ் கொண்டு வரேன், அது வரைக்கும் நீ துத்து குடி. துத்து, அட என்னடா நடக்குது இங்க? இப்பதான் இந்த உலகத்துக்கு வந்தேன், அதுக்குள்ள என்னைய மூச்சு விடவாவது விடுங்கடா. நான் JEE புக் கொண்டு வந்துட்டேன். இவ்வளவு சீக்கிரமாவா? சரி, அறிவுதான் எல்லாம். எனக்கு எல்லா ஜுட்டு பத்தியும் தெரியும். அதோட ஒப்பிடும்போது இது ரொம்ப சுலபம் இருக்காது. ஆனா முயற்சி பண்றதுல என்ன தப்பு? சோ எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. முதல்ல இன்டகிரேஷன் பண்ணணும், அப்புறம் டெரிவேஷன் பண்ணணும், அப்புறம் நேரா ஃபேன்ல. இப்ப எனக்கு புரியுது. ஹஷிராமாவோட சண்டை போடுறது சுலபம் தான், ஆனா CBSE ஆளுங்களோட சண்டை போடுறது இம்பாசிபிள். ஆனா இந்த ஹஷிராமா யாரு? அட அவன் என் சின்ன வயசு தோஸ்த். அட ஒரு நிமிஷம், நீ யாரு? ஓ நான் தான் உன் பக்கத்து வீட்டு பையன் சிண்டு. என்ன? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உன் பேரு கட்டாரா? மதரா. அட ஆமா அதேதான். அடே ஆனா நீ இங்க என்னடா பண்ற? ஓ நான் உனக்கு ஒரு ஹாய் சொல்லதான் வந்தேன். பாருடா குழந்தை, உனக்கு இன்னும் என் ஷரிங்கான பத்தி தெரியாது. அட ஷாருக் கானை தான் எல்லாருக்கும் தெரியுமே. அட ஷாருக் கான் இல்ல ஷரிங்கான். இந்த உலகத்துக்கு நான் எவ்வளவு ஆபத்தானவன்னு தெரியல போல. சோகோஸ் சாப்பிடுறியா? அடே ஆனா நீ ஏன் என் வீட்டுல உட்காந்து சாப்பிடுற? நான் நினைச்சேன் சாப்பிட்டுக்கிட்டே ஸ்கூலுக்கு போலாம்னு. என்ன இப்ப நான் ஸ்கூலுக்கும் போகணுமா என்ன?